மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிளாஸஸ் வந்து ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ லைவ் செஷனில் மேக்ஸுக்கான டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? லைவ் செஷனில் சரிங்களா? ஸோ லைவ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி மேக்ஸ் ரிலேட்டடான உங்கள் வீடியோஸ் வந்து உங்களுக்கு லைவ் செஷனில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ லைவ்ல போனீங்கன்னா நம்மளுடைய கணியன் யூடியூப் சேனலில் போயிட்டு லைவ்ல போனீங்க அப்படின்னா அதில் வர்ற மேக்ஸ் வந்து சார்பு ஆய்வாளர் எஸ்ஐக்கும் ஆர்ஆர்பி என்டிபிசிக்குமே கம்பைன் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை வந்து கவனிச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ மேக்ஸ் வீடியோ தனியாக செப்பரேட்டடாக வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து அந்த லைவ் செஷனில் வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸாகவும் போட்டுருக்காங்க. ஸோ அந்த வீடியோ வந்து பாருங்க. சரிங்களாங்க? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசியை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய 8th புக்ல தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தமிழ்நாடு டிஎன் டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் இருக்கக்கூடிய 8வது புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்ற டாபிக் தான். ஸோ இந்த டாபிக்ல தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் வந்து யார் எப்ப வந்தாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்தியாவில் வந்து மாறுதலான விஷயங்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்ற விஷயத்த வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். சரிங்களாங்க? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நமக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்தவங்க யாரு, எந்த ஐரோப்பியர்கள் வந்து இந்தியாவுக்கு வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லா பேத்துக்குமே தெரியும். ஸோ போர்ச்சுகல் தான் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியாவுக்கு முதலாக கடல் வழி போக்குவரத்தை கண்டுபிடிச்சு வணிகம் செய்யற நோக்கோட இந்தியாவுக்கு வர்றாங்க. ஸோ அதனுடைய பின்புலம் என்ன அப்படின்ற விஷயத்த இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அனந்தரங்கரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு இந்த இது தேவையில்லை. ஸோ தேவையில்லாத நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். சரிங்களா? சரி, ஓகே. அனந்தரங்கரை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். என்ன பார்த்தீங்க அப்படின்னா அனந்தரங்கர் நாட்குறிப்பு, அவருடைய நாட்குறிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா 1777 இருந்து 1845 காலப்பகுதியை உள்ளடக்கியதாக இருக்குது. ஸோ இந்தியாவின் பெப்பீசு என்று அழைக்கப்படுறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆனந்தரங்கர் தான். ஸோ இந்தியாவின் பெப்பீசு ஓகே இந்த இடத்துல இருக்கு. 1736 இருந்து 1760 வரை அவருடைய பிரெஞ்சு இந்திய உறவு முறையை பற்றி அவர் அன்றாட நிகழ்வுகளில் குறிச்சிருக்காரு. ஸோ இந்த டேட் அந்த சொன்னது தப்பு, இதை வந்து குறிச்சுக்குங்க. சரிங்களா? ஸோ பாண்டிச்சேரியில வர்த்தக மொழிபெயர்ப்பாளராக, பிரெஞ்சு வர்த்தகத்துல மொழிபெயர்ப்பாளராக, சரிங்களா, துபாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, துபாசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பணியில வந்து இருந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தரங்கர். நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்பீசு. சரிங்களா? உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை வந்து பெப்பீசு. ஸோ இந்தியாவின் பெப்பீசு யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆனந்தரங்கர். அதாவது இந்த கொஸ்டின் டைரக்ட் கிடையாது, இன்டைரக்டா கேட்கிறாங்க. உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை வந்து பெப்பீசு. ஸோ இந்தியாவின் பெப்பீசு அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இந்தியாவின் பெப்பீசு அப்படின்னா இந்தியா நாட்குறிப்பு தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாரு அப்படின்னா ஆனந்த ரங்கம் அவர் தான். சரிங்களாங்க? ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம டைரக்டா நம்ம போர்ச்சுகல் என்ட்ரி ஆன ஏரியாவுக்கு போயிடுவோம். ஓகே. இதுல பாத்தீங்க அப்படின்னா புனித டேவிட் கோட்டை கடலூர்ல வந்து இருக்குது. ஸோ இந்த டேவிட் கோட்டை பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களால் கடலூர்ல 1690 வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த இந்த இடத்துல பார்த்துக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த மேப்பை பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த மேப்பை பாருங்க. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா உலக மேப்பு. ஓகேங்களா? உலக மேப்பு. இந்த மேப்பை வச்சு நம்ம இந்த விஷயத்த நம்ம ஷார்ட்டா வந்து சொல்லிடுறேன் பாருங்க. நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய இந்தியா. சரிங்களா? 1453 இந்தியாவில இருந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ஐரோப்பிய கண்ட்ரிகள். இது ஃபுல்லாவே ஐரோப்பிய நகரங்கள், ஐரோப்பா நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஐரோப்பா நாடுகள்ல இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரீன் கலர் தான் பாத்தீங்க அப்படின்னா போர்ச்சுகீசிய நாடு. ஓகேங்களா? ஸோ ஐரோப்பால இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவிற்கான தரைவழி
சரிங்களா. தரை வழியாக பாத்தீங்க அப்படின்னா வணிகம் வந்து நடந்து இருக்கு 1453. சரிங்களா. இங்க இந்தியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய கான்ஸ்டாண்டில் நோபில் அப்படின்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டாண்டில் நோபில். ஸோ இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா 1453 துருக்கியர்கள், துருக்கிய பேரரசு, அதாவது துருக்கியர்களால் என்ன செஞ்சுச்சு அப்படின்னா இந்த கான்ஸ்டாண்டில் நோபில் வந்து கைப்பற்றப்பட்டது. ஸோ கைப்பற்றப்பட்ட பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான வணிகம், அதாவது என்ன செய்யுது அப்படின்னா தடைபடுது. ஸோ நமக்கு பாத்தீங்கன்னா ஐரோப்பா கண்ட்ரியிலிருந்து இந்தியாவுக்கு நிறைய வணிகம் செய்ய வர்றதுக்கான நோக்கங்கள் என்ன அப்படின்னா இந்தியாவில் கிடைக்கக்கூடிய நறுமண பொருள்கள். சரிங்களா. ஓகே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்ப போர்ச்சுகல் நாட்டை ஹென்றி மாலுமி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசர், மாலுமி ஹென்றி அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஸோ மக்கள், அதாவது கடல் படையில் இருக்கக்கூடிய மாலுமிகள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள எல்லாத்தையுமே வந்துட்டு இந்தியா மட்டும் இல்லாம உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு வணிகம் செய்யற நோக்கோட கடல் வழியை கண்டுபிடிங்க அப்படின்னு எல்லா பேர்த்தையுமே என்ன செய்யற அப்படின்னா என்கரேஜ் பண்றாரு, ஸோ ஊக்குவிக்கிறாரு. அதன்படியாக பாத்தீங்க அப்படின்னா முதலாக நம்மளுடைய மார்க், ஒரு நிமிஷம், ஸோ இந்த பகுதி தான் போர்ச்சுகீசியருடைய பகுதி. ஸோ நான் சொன்ன மேட்டர் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 1553 கான்ஸ்டாண்டினோபிள் வந்து துருக்கியர்கள் கைப்பற்ற பின்னாடி அந்த விஷயத்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இளவரசர் ஹென்றி மாலுமி, சரிங்களா, மாலுமி ஹென்றி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அறியப்பட்ட மற்றும் அறியப்படாத பகுதிகளுக்கு ஆராயவும், அதாவது வழியை கண்டுபிடிக்கிறதுக்காக மக்களை எல்லாத்தையுமே ஊக்குவிச்சிருக்காரு. ஸோ 1487 மாலுமி பார்த்தலோமியா டயஸ் 1487, சரிங்களா, 1487 பார்த்தலோமியா டயஸ் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவுடைய தெற்கு முனைய வந்து அடைஞ்சிருக்கிறாரு. சரிங்களா, இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த பாயிண்ட் தான். சரிங்களா, சோ இந்த பாயிண்ட் தான். சோ இந்த பாயிண்ட வந்து பார்த்தலோமியா டயஸ் அடைந்த பின்னாடி 1487 அடைகிறாரு. சோ அவர் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்த 2ஆம் ஜான் என்பவர், போர்ச்சுகீசிய அரசர் 2ஆம் ஜான் என்பவர் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பார்த்தலோமியா டயஸ் அவர்களை வந்து ஆதரிச்சிருக்காரு, பாத்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணிருக்காரு. பரவாயில்லப்பா, ரொம்ப தூரம் வந்து நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க வந்துட்டு கடல் வழியை வந்து இந்த பாத்தீங்க, இந்த வழியா கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா, சோ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து ஸோ பார்த்தலோமியா டயஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவுடைய தெற்கு முனை, அந்த நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லுவாங்க, அங்க வரைக்கும் தான் வந்திருக்காங்க. அதுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா 1498, சரிங்களா, 1498 தான் பார்த்தீங்க அப்படின்னா கள்ளிக்கோட்டை அப்படின்ற இடத்த வந்து வராரு. சரிங்களா, வாஸ்கோடா காமா வந்து பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவுடைய தெற்கு முனையை அடைகிறாரு. அங்கிருந்து மொசாபிக் பகுதி வழியாக தனது பயணத்தை தொடர்கிறாரு. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்திய மாலுமி ஒருத்தருடைய ஹெல்ப்னால 1498 இந்தியாவில் இருக்கக்கூடிய கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய காலிக்கட் அப்படின்னு சொல்லுவாங்க, கள்ளிக்கோட்டை, சரிங்களா, அந்த இடத்த வந்து போறாரு. சோ பாத்தீங்க அப்படின்னா அங்க யாருங்க மன்னரா இருக்கிறாரு, மன்னர் சமாரின் வந்து மன்னராக இருக்கிறாரு. சோ அவரை வந்து வரவேற்றிருக்கிறாரு. சரிங்களா, சோ அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை தொடர்ந்து 2வது போர்ச்சுகீசிய மாலுமி பெட்ரோ ஆல்வரிஸ் கப்ரால் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 1500, சரிங்களா, 1500 இவர் வந்து பாத்தீங்கன்னா 1498 வந்து வந்துடுறாரு. இவர் 2வது, இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவிற்கான கடல் வழியை கண்டுபிடித்த முதல் போர்ச்சுகீசியர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாஸ்கோடா காமா தான். சோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 1500 மாலுமி பெட்ரோ ஆல்வரிஸ் கப்ரால் அப்படின்றவர், அவர் 1500 வராரு. 13 கப்பல், ஒரு சில வீரர்கள் சில பேருடைய வராரு. சரிங்களா, சோ அதுக்கடுத்து 2வது முறையாக வாஸ்கோடா காமா பாத்தீங்க அப்படின்னா 1500 வந்து வராரு. 1501 ஃபர்ஸ்ட் வந்து 1498 வந்து வாஸ்கோடா காமா வராரு. அடுத்து 1500 வந்து பாத்தீங்க அப்படின்னா கப்ரால் அப்படின்றவர் வராது. மறுபடியும் 2வது முறையாக 1501 வாஸ்கோடா காமா வராரு. பாத்தீங்க அப்படின்னா 2வது முறையாக வந்து கண்ணனூர்ல ஒரு வர்த்தக மையத்தை நிறுவிடுறாரு. அதை தொடர்ந்து கள்ளிக்கோட்டை கொச்சின் பகுதியிலையும் வர்த்தக மையத்தை நிறுவுறாரு. சரிங்களா, சோ பாத்தீங்கன்னா மன்னர் சமாரின் இதனால கோபம் அடைகிறாரு. ஏன்னா அவருடைய பகுதியில தானே வணிக தளங்களை வந்து அமைக்கிறாங்க. சரிங்களா, சோ பாத்தீங்க அப்படின்னா அப்புறமேல் பாத்தீங்க அப்படின்னா 3வது முறையாக, அதாவது 1524 பாத்தீங்க அப்படின்னா வாஸ்கோடா காமா 3வது முறையாக இந்தியாவுக்கு வந்தபோது நோய்வாய்ப்பட்டு டிசம்பர்ல 1524 என்ன பண்ணிடுறாரு, கொச்சியில வந்து இறந்து போயிடுறாரு. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா சில பகுதிகள்
இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர்களுக்கு சொந்தமான பகுதியில் அவங்களுடைய பகுதிகளாக ஆயிடுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆளுநர்கள் இருக்கணும் இல்லையா? ஸோ ஆளுநர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் ஆளுநராக போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கான போர்ச்சுகீசிய ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா அப்படின்றவர் தான் வராரு. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா 1505 to 1509 வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் போர்ச்சுகீசிய கப்பற்படையை பலப்படுத்துறது தான் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டாவுடைய முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கு. ஸோ இவரை பத்தி ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா இந்த நீலநீர் கொள்கையை வந்து கேட்கலாங்க. சரிங்களா? ஸோ நீலநீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அல்போன்சோ டி அல்புகர்க். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வரவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்தவர் பாத்தீங்க அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. ரெண்டாவது வரவர் தான் யாரு அப்படின்னா அல்போன்சோ டி அல்புகர்க். 1509 இருந்து 1515 வரைக்கும் இவர் வந்து ஆளுநராக இருக்கிறாரு. இவர் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையிலே நிலைநாட்டியவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அல்போன்சோ டி அல்புகர்க் அவர்கள் தான். சரிங்களா? சோ இவர் பாத்தீங்க அப்படின்னா 1510 நவம்பர் 1510 கோவாவை வந்து கைப்பற்றாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா 1515 பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஆர்மஸ் துறைமுகம், ஆர்மஸ் ஹார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா போர்ச்சுகீஸுடைய அதிகாரத்தை வந்து விரிவுபடுத்துறாரு. ஸோ அல்போன்சோ டி அல்புகர்க் பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடனான திருமண உறவை ஊக்குவித்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அல்போன்சோ டி அல்புகர்க் தான். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய விஜயநகர பேரரசுகள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாவேவும் அல்போன்சோ டி அல்புகர்க் வந்து இருந்திருக்கிறாரு. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா சில ஆளுநர்கள் வருவாங்க, அவங்களாம் முக்கியமானவங்க கிடையாது. அதுக்கடுத்து 1529 வந்த நினோடி குன்கா அப்படின்றவர் தான் முக்கியமான ஒரு பர்சன். ஸோ அல்புகர்க்கு பின்னாடி கவர்னராக யார் ஏற்கிறாங்க பாக்குறேன்னா நினோடி குன்கா வந்து 1529 வந்து வராரு. ஸோ இவர் வந்த அடுத்த வருஷமே அதாவது 1530 என்ன பண்றாரு அப்படின்னா இவங்களுடைய கேபிட்டல் அதாவது தலைநகரம் பாத்தீங்கன்னா கொச்சியில தான் இருக்கும். ஸோ கொச்சியில இருந்த தலைநகரத்தை என்ன பண்றாரு அப்படின்னா கோவாவுக்கு வந்து மாத்துவார் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து என்ன பண்ணாருன்னா 1534 குஜராத் பகதூர் ஷா அவர்கிட்ட இருந்து பசீன் பகுதியை வந்து கைப்பற்றாரு. அது மட்டும் இல்லாம 1537 டையூவையும் கைப்பற்றாரு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா சால்செட் டாமனையும் கைப்பற்றி சால்செட் பகுதியும் என்ன பண்றாரு 1548 வந்து ஆக்கிரமிப்பு பண்றாரு. சரிங்களா? சோ நினோடி குன்கா வந்து சோ முக்கியமான ஒரு பர்சன். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு பிறகு ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் என்ட்ரன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அதுக்கு பிறகு கோவா, டையூ, டாமன், சால்செட், பாசின், சவுல் பகுதி, பம்பாய் பகுதியில் கைப்பற்றுறாங்க. அதுக்கு பிறகு கடைசியில் பார்த்தீங்கன்னா 1556 போர்ச்சுகீசியர்களை கோவாவில் ஒரு அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்டிருக்குது. ஸோ அந்த அச்சு இயந்திரத்தினுடைய உதவியால தான் ஐரோப்பிய எழுத்தாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1563 இந்திய மருத்துவ தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை வந்து பிரிண்ட் பண்ணி வந்து என்ன செஞ்சிருக்காங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் தான். அது மட்டும் இல்லாம கத்தோலிக்க கிறிஸ்துவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த கத்தோலிக்க கிறிஸ்துவம் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய கிழக்கு மற்றும் மேற்கு கடற்கரையோரம் பரவுனதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய போர்ச்சுகீசியருடைய என்ட்ரி தான். சரிங்களா? சோ போர்ச்சுகீசியர்கள் வந்து முழுக்க அவ்வளவுதான். போர்ச்சுகீசியர்களை தொடர்ந்து சரிங்களா அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 1602 நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்திய கம்பெனி நிறுவனம். அந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா வர்த்தகம் செய்யறதுக்காக அவங்க நாட்டு அரசுகிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா 1605 அதாவது வர்த்தக மையம் அமைக்கிறதுக்காக இந்தியா வராங்க. மசூலிப்பட்டினம் அவங்களுடைய வர்த்தக மையத்தை மசூலிப்பட்டினத்துல வந்து அமைக்கிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். டச்சுக்காரர்களை பத்தி நம்ம இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். என்ட்ரன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஏன்னா டச்சு பத்தி நமக்கு அதிகமா வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வராது. சரிங்களாங்க? சரி, ஓகே. அந்த அம்பாயனா படுகொலை 1505 போர்ச்சுகீசியர் இருந்து அம்பாயனா பகுதியை வந்து வாங்குவாங்க. ஸோ அம்பாயனா படுகொலை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. சரிங்களா? அம்பாயனா படுகொலை வந்து 1623 வந்து நடக்கும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ டச்சு வந்து நம்ம அதிகமாக பார்க்க வேண்டாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கெல்டிரியா கோட்டை பழவேற்காட்டில் இருக்கக்கூடிய இந்த கெல்டிரியா கோட்டையை வந்துட்டு டச்சுக்காரங்க தான் வந்து நமக்கு வந்து உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களாங்க? சரி, ஓகே. ஸோ ஐரோப்பியர்கள் வருகை, டச்சுக்காரர்கள் வருகை. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து இதான் நம்ம பார்த்துருக்கோம்.
ஸோ ஐரோப்பியர்கள் மறுபடியும் ஒரு ஷார்ட்டாக ஒன்று பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு அவரை பற்றி பார்த்தோம். பெப்பீஸ் அந்த ரிலேட்டடாக பார்த்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்களுக்கான 1453 போர்ச்சுகீசியர்கள் ஐரோப்பா நாடுக்கும் இந்தியாவுக்குமான வணிகம் பார்த்தீங்க அப்படின்னா 1454 இடைப்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டாண்டில் நோபில் துருக்கியர்களால் கைப்பற்றப்படுது. ஸோ அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா 1487 சரிங்களா 1453 வணிகம் தடைபட்ட உடனேவும் பார்த்தீங்கன்னா மாலுமி ஹென்றி வந்து என்ன பண்றாருன்னா உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கு கடலொலியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஊக்குகிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா பாத்ரோமே டயஸ் 1487 முதலாக போர்ச்சுகீஸ் பகுதியில் இருந்து தென்னாப்பிரிக்காவுடைய தெற்கு முனையை அடைகிறாரு. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 1498 பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வாஸ்கோடா காமா அவர்கள் வந்து என்ன செய்யறாரு, அவரை தொடர்ந்து வந்து தென்னாப்பிரிக்கா வந்து மொசாபிக் தீவு வழியாக போய் சேர்ந்தடைந்து இந்திய மாலுமி ஒருவிடந்தார் பார்த்தீங்கன்னா மொம்பாசா அப்படின்னு சொல்லுவாங்க மொசாபிக் சரிங்களா. ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்திய மாலுமி ஒருவரோட ஹெல்ப்போட கள்ளிக்கோட்டை அடைகிறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1501 கப்ரால் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை தொடர்ந்து வருவார். அதுக்கடுத்து 1500 கடைசி அதாவது 2வது முறை வந்து 3வது முறை 1524 வரும்போது பார்த்தீங்கன்னா வாஸ்கோடா காமா வந்து இறந்து போயிருப்பாரு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர்கள் வர்றாங்க சரிங்களா. போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு ஆளுநர் வந்து வருவாங்க. பார்த்தீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் ஆளுநர் பார்த்தீங்க அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அல்போன்சோ டி அல்புகர்க்கு, நினோ டி குன்கா வந்து வராரு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டச்சுக்காரர்கள் 1602 நெதர்லாந்து ஐக்கிய கிழக்கிந்தியா கம்பெனி என்ற விஷயத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் இதையும் நம்ம டச்சில் வந்து பார்த்துருவோம் சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா 1690 பழவேற்காட்ட தலைநகரத்தை வந்து நாகப்பட்டினத்துக்கு வந்து மாத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஆரம்பத்தில் பழவேற்காடு டச்சுக்காரர்களுடைய தலைநகரமாக இருந்துச்சு. ஸோ 1690 தான் பழவேற்காட்டில் இருந்த டச்சுக்காரர்களுடைய தலைநகரத்தை நாகப்பட்டினத்துக்கு வந்து மாத்திருக்காங்க. ஸோ நாகப்பட்டினத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாத்திருக்காங்க சரிங்களாங்க. சரி ஓகே. அப்படியே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய பொருள்களாக இருக்கக்கூடிய பட்டு, பருத்தி, இண்டிகோ, அரிசி, அபினி ஆகிய இந்த மாதிரியான பொருள்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டச்சுக்காரங்க வந்து வர்த்தகம் பண்ணியிருக்காங்க. ஸோ கருப்பு மிளகு சரிங்களா, கருப்பு மிளகு ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா நறுமண பொருள்கள் சரிங்களா. நறுமண பொருள்கள் வந்து வியாபாரத்திற்காக ஏகபோக உரிமை வந்து அவங்க வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்த வந்து பார்க்குறாங்க. ஸோ இந்தியாவில் பழவேற்காடு, சூரத்து, சின்சுரா, காசிம் பசார், பாட்னா, நாகப்பட்டினம், பலாச்சோர் மற்றும் கொச்சின் போன்ற இடங்கள்ல முக்கிய வர்த்தக மையங்களை வந்து டச்சுக்காரர்கள் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 17ஆம் நூற்றாண்டு முழுவதும் இல்ல கிட்டத்தட்ட 1947 விடுதலை அடைகிற வரைக்கும் ஆங்கில பிரிட்டிஷ் கவர்மெண்டோடைய பிடியில் தான் நம்ம வந்து இருந்தோம் சரிங்களா. ஸோ அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா 1623 வந்து பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள் அம்பாயினாவில் அந்த 10 பிரிட்டிஷ்காரங்களும் 9 ஜப்பான் வீரர்களையும் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வந்து கொன்றுவாங்க. ஸோ அந்த இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா அம்பாயினா படுகொலை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நிகழ்வு தான் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கிட்ட இருந்து மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எதிரி பகைமையை வந்து வளர்க்கறதுக்கான முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா 1759 நடைபெற்ற இந்த பெடரா போர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து டச்சுக்காரங்க வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து தோத்து போயிடுவாங்க. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1795 வரைக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு முழுமையாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து டச்சுக்காரர்களை வந்து அடக்கிட்டாங்க சரிங்களாங்க. ஸோ இந்த விஷயம் தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் சரிங்களாங்க. சரி ஓகே. இன்னைக்கு நம்ம பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா போர்ச்சுகலும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டச்சுக்காரர்களும் சரிங்களா. ஐரோப்பியர்கள்ல போர்ச்சுகலும் டச்சுக்காரர்களும் சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்த ஒரு வீடியோ ஒரு லாங் வீடியோவாக இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களுடைய வருகை சரிங்களா. ஆங்கிலேயர்களுடைய வருகையை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக போர்கள் மற்றும் மைசூர் போர்களை வந்து அடுத்த ஒரு வீடியோல வந்து தெளிவாக வந்து பார்ப்போம். ஸோ தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றேன் சரிங்களாங்க. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.